ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பை வந்துட்டு உளுத்தம் பருப்பை நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்ல ஒரு பச்சை வாசனை போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பொடி வந்துட்டு நல்ல ஒரு வாசமானத்தோடையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதே கப்பில் இன்னொரு கப்பு வந்துட்டு நான் கடலைப்பருப்பை நான் எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா வந்துட்டு ஈரத்தன்மை போயிட்டு நல்லா மொறு நல்லா செவக்க நீங்கள் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பொடி வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீண்ட நாள் வந்துட்டு நமக்கு வரும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா படப்படன்னு வந்துட்டு நல்லா வெடிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா வறுப்பட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பூண்டு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு மலை பூண்டு, ஒரு பூண்டு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வைக்கும் போது நமக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்துட்டு நல்லா பூண்டு காஞ்ச மிளகாயும் நல்லா வந்துட்டு நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆறிடுச்சு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வறுபட்டுருக்கு அப்படின்ட்டு. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷனர் டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு கெடாமல் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அந்த வாசனை வந்துட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல வாசமனமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வீட்டில் இதே போல் இட்லி பொடி வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொடி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.